இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பீட்ரூட்டை வச்சு தான் வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பிரியாணி தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே வந்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 3 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பீட்ரூட் வந்து நான் மீடியம் சைஸில் இருக்கிற வந்து 2 பீட்ரூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து குக்கர்லேருந்து ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கான வந்து பீட்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து இதுதான் எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன்னா சிம்பிளாக வந்து ஆப்பிளும் குக்கீஸும் வந்து வச்சு கொடுத்து விட்டுட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து வரும்.